ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, மக்கள் இன்றைக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழலை, ஆரோக்கியமான உணவுகளையும் சாப்பிடலை, ஓகே. அதே மாதிரி ஆரோக்கியமான மனநிலையிலும் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க உடம்புல இந்த பிரச்சனை வர்றது நாள் இருமுறை அப்படிங்கிறது 2 முறை மலம் கழிச்சாகணும். வாரம் இருமுறை அப்படிங்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாகணும். மாதம் இருமுறை அப்படிங்கிறது என்னவா இருக்கும். இப்போ பக்கமாக கூட ஒரு ஐபிஎஸ் ரவி அவர் ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆண்மை குறைவுக்குன்னு மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்ல மருத்துவருக்கு எதுக்கு விளம்பரம்? ஒருத்தர் வாங்கி சாப்பிட்டு குணமானார் அப்படின்னா, அமுக்குறான் கிழங்கு நம்ம வாங்கிட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு நம்ம பால் ஆவி கட்டு அடியில் பால் ஊற்றி யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே அந்த பாஷையோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஹீலர் சக்திவேல் சார் இருக்கார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். அவர் நிறைய பதிவுகளில் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது எப்படி சரி பண்ணுறது இந்த பாரம்பரிய அரிசிகளை வச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகள் நமக்காக சொல்லியிருக்காரு. ஸோ நிறையா வியூவர்ஸ் அதை பயன்படுத்தி ரொம்பவே பயனடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனையை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும் சார். இப்போது என்ன கொஸ்டின் கேட்க போகிறோன்னா, அதாவது இந்த ஆண்களுக்கு உண்டான அந்த ஆண்மை குறைவு பிரச்சனையால் நிறையா மருத்துவர்களை தேடி போகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 50,000 1,00,000 இந்த மாதிரி செலவுகள் ஆகும், உடனே சரியாகும் அப்படின்ற மாதிரி மருந்துகள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதையும் மக்கள் வாங்கி, அதாவது ஆண்கள் வாங்கி அந்த பிரச்சனை இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. பட் இருந்தாலும் அதை எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் நல்ல ரிசல்ட் இல்லை, நல்ல பலன் இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல அவங்க ஏமாற்றம் அடைகிறாங்க. ஸோ மனசளவில் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, மக்கள் இன்றைக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழலை, ஆரோக்கியமான உணவுகளையும் சாப்பிடலை, அதே மாதிரி ஆரோக்கியமான மனநிலையிலும் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க உடம்புல இந்த பிரச்சனை வர்றது அவங்களுடைய உணவு, மனம், வாழ்க்கை, இது 3 சேர்ந்து தான். அடுத்தது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியாக போயிடுது. உதாரணத்துக்கு என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க, 30,000 ரூபாய்க்கு மருந்து வாங்கியிருக்கோம், 50,000 ரூபாய்க்கு மருந்து வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, 1,4 லட்ச ரூபா கொடுத்து மருந்து வாங்கியிருக்கேன்னாரு. எனக்குன்னா அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. இதுக்கு எதுக்கே 1,4 லட்ச ரூபா கொடுத்து மருந்து வாங்குறீங்க அப்படின்னா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்போது இது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்குன்னு நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப எளிமை தான். அதாவது இந்த ஆண்மை குறைவுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்றது தான் உங்கள் உடம்புல ஒட்டுது. வேறு ஏதாவது உடம்புல ஒட்டுதா? இல்லை. நீங்கள் காலைல தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்றீங்களோ, உங்கள் மனசில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, அதுதானே உங்களோட உடலோட ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உங்களுடைய எதிர்கால ஆரோக்கியம் எல்லாமே இதில் தானே இருக்குது. அப்போ இதில் மாற்றம் கொண்டு வராமல் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும். இப்போது மக்களுக்கு ஒரு குறுகிய எண்ணம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பொருள் சாப்பிட்டா நாளைக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நாளைக்கு ரிசல்ட் கிடைக்கணும், 2 நாளில் 3 நாளில் சரியாயிடும். குறிப்பாக ஒரு இளைஞருக்கு ஒரு 35 வயசில் இந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, 35 வயசில் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, அவர் 35 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்வியல் தவறானது. அவருடைய மன உளைச்சல், அவருடைய மன வாழ்க்கை, இல்லாட்டினா அவருடைய வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன உளைச்சல் ஆகட்டும், இல்லை அவர் மேலே அவர் வச்சுருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சி ஆகட்டும், இந்த மாதிரியான காரணங்கள் தான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சரியாயிடும். ஆனால் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காமல், உடம்பை பற்றின புரிதல் இல்லாமல், மனசை பற்றின புரிதல் இல்லாமல், எண்ணங்களோட வலிமை என்னன்னு தெரியாமல் இப்படி வியாபாரிகிட்ட போய் மாட்டினாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, படித்த பிஎஸ்எம்எஸ் முடித்த சித்த மருத்துவர்கள், டாக்டர்ஸ் யாருமே இந்த மாதிரியான வேலையை செய்ய மாட்டாங்க. அதாவது நான் 10,000க்கு 20,000க்கு மருந்து கொடுக்குற வேலைலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்படி கேட்டிங்களா மருந்து இருக்கான்னு கேட்டால், 10,000க்கு 20,000க்குலாம் மருந்து இருக்குது. அது அவங்களுடைய பொருளாதார வசதியை பொறுத்து. ஆனால் குறைந்த செலவிலேயே நல்ல மருத்துவம் பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இது என்னென்னா, நீங்கள் உடம்புடைய அறிவை பற்றியும் உணவு பழக்கங்களை பற்றின விழிப்புணர்வு இல்லாதது தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னீங்க, இதில் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, அப்படி ஆனால் இருந்தாலும் இவ்வளோ பெருசாக நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது எளிமையான சொல்யூஷன் இருக்கா? ரொம்ப சிம்பிள் தான். அந்த காலத்தில் நாள் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறைன்னு சொன்னாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழலுக்கும் உணவுல இருக்கக்கூடிய கலப்படத்துக்கும் இடையில ஒரு நிமிஷம் இடைமறிக்கிறதுக்கு இது பண்ணோம்.
இந்த நாள் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறைன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அப்படின்னா என்னங்கிறத வந்து தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா இதை பார்க்குற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாது. நாள் இருமுறை அப்படிங்கிறது வந்து 2 முறை வந்து மலம் கழிச்சாகணும். வாரம் இருமுறை அப்படிங்கிறது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாகணும். மாதம் இருமுறை அப்படிங்கிறது வந்து தாம்பத்தியம் 2 தடவை வச்சுக்கிறதுக்கு. வருடம் இருமுறை அப்படிங்கிறது பேதி மருந்து எடுத்துக்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிள் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய மன உளைச்சல் காலகட்டங்களில் இப்போ நமக்கு பொருளாதார கமிட்மெண்ட் ஆகட்டும், இல்லை நேரத்துக்கு சாப்பிட முடியாது, அப்புறமேட்டு மன உளைச்சல் மன உளைச்சல் சார்ந்த சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கிறனால குறைஞ்சபட்சம் 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது பேதி மருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் இந்த குடலுக்கு கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறும்போது அவங்களோட உடம்பு வந்து ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ யாருமே பேதிக்கு சாப்பிட்றதுங்கிற அந்த பழக்கமே இல்லை. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிற பழக்கங்கிறத தாண்டியும் பேதிக்கு எடுத்துக்கிட்டு இருந்த அதாவது அந்த காலத்தில் நான் ஒரு பாட்டிக்கிட்ட பேசினேன். 100 வயசு வரைக்கும் அவர் கணவர் உயிரோடு இருந்தாராமா. அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறையாவது பேதி மருந்து சாப்பிட்டு வரலாம், 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது பேதி மருந்து சாப்பிட்டு வரோம், 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது உப்பு வாமிட் எடுத்துகிட்டு வராமா, உப்பு தண்ணி குடிச்சிட்டு வாமிட் எடுப்பாராமா. ஸோ இதெல்லாம் தான் ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்ததுக்கான காரணம் என்னென்னா, அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இந்த விஷயத்தை இந்த இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் யாருமே கடைபிடிக்கிறதில்ல. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே இதை கடைபிடிக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படை வாழ்வியல் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு பழக்கங்கள். என்னைக்கு உணவில் கலப்படம் வர ஆரம்பிச்சிருச்சோ உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே கெட்டு போச்சு. ஒரு கல்யாண விசேஷத்துக்கு போயிட்டு அங்கே போய் நீங்கள் ஒரு கேசரி வாங்குறீங்கன்னா கலர் கலராக இருக்கும். அந்த கலர் கலராக இருக்கக்கூடிய கேசரியை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த கலருக்கு வரக்கூடிய பொருள் வந்து அது ஒரு வகையான சால்ட்டு, அது ஒரு வகையான உப்பு தான். இதை சாப்பிடும்போது சிறுநீரகம் நேரடியாக பழுதடையும். சிறுநீரகம் நேரடியாக பழுதடையும் போது சிறுநீரகம் தான் வந்து பிறப்புறுப்புகளை இனப்பெருக்க விஷயங்கள் எல்லாமே ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை அதையும் மெயின்டைன் பண்ணுறதுல மேஜர் ரோல் வந்து கிட்னிக்கு தான் இருக்குது. ஸோ கிட்னி அஃபெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் அஃபெக்ட் ஆகும். இன்றைக்கி வாங்கி சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், இல்லை பேக்கேஜ்டு ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், இல்லை பேக்கரி ஐட்டம்ஸ் ஆகட்டும், இல்லை பிஸ்கெட்ஸ் ஆகட்டும், ஸ்நாக்ஸ் ஆகட்டும், சாக்லேட்ஸு, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடம்பை கெடுக்கக்கூடிய பல விதமான ரசாயனங்கள் உள்ளே போட்டு கொடுக்கறதுனால இதை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை டைரெக்டாக வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறதுனா, முதல்ல இயற்கை உணவுகளுக்கு மாறுங்க. அந்தந்த சீசனில் விளையக்கூடிய பழங்களை சாப்பிடுங்க, அந்த சீசனில் வரக்கூடிய காய்கறி நல்லா சாப்பிடுங்க, நல்ல மருந்து இல்லாத கெமிக்கல்ஸ் அதிகம் இல்லாத உணவுகளை சாப்பிடுங்க. நிறைய ஜூஸஸ் குடித்தாலே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபுட்டுலேயே முடிச்சாச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது சோஃபார் பெட்டர். ஓகே சார். இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க தெளிவாக. பாரம்பரிய அரிசிகள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உணவு முறைகளை வந்து பாரம்பரிய மூலியமாக நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு உடம்புல அந்த ஆண்மைக்குறை பிரச்சனை ஆகட்டும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. பட் ஆனால் உங்களை மாதிரியே வந்துட்டு யாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நேர்மையான முறையில் வந்துட்டு யாருமே மருத்துவம் சொல்ல மாட்டேன்றாங்களா சார்? எதனால் அப்படி? அப்போ பணம் ஒன்று தான் குறிக்கோளா அவங்களுக்கு? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பணத்தை எதிர்பார்க்கக்கூடிய இப்போ எல்லாருக்குமே பணம் தேவை தான் சார். இப்போ நீங்கள் ஆங்கரிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேலரி வேணும். மந்த்லி உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சேலரி வேணுமா வேணாமா? அது ஓகே சார். பணம் தேவை தான் எல்லாருக்குமே, இல்லைன்னு சொல்ல கிடையாது. அந்த பிரச்சனை உள்ளவங்க ஒரு மருத்துவர்கிட்ட போனாங்கன்னா இவர்கிட்ட போனாலாவது நம்மளுடைய பிரச்சனை தீராதா அப்படின்னு நம்பி தான் போகிறாங்க. பட் அவங்கள இந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா சார்? இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது அறியாமல் தான். அறியாமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த பொருள் கொடுக்குறவங்களுக்கே தெரியும் இது தரமானதா தரம் இல்லாததான்னு. கொடுக்குறவங்களுக்கே தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியுது தரம் இல்லாத பொருள் தான் அப்படின்னு. அப்படி இருந்தும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து மக்கள் ஏமாற தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய உணவு பழக்கங்கள் மாற்றிக்கணும், மனநிலையை மாற்றிக்கணும், உடம்புல கூடிய கழிவுகளை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இத்தனை மக்கள் வந்து இவங்ககிட்ட போய் ஏமாற மாட்டாங்க. நான் லாஸ்ட்டு ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா, ஒருத்தர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குறேங்கிற போய் அவர்கிட்ட 30,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காரு. 30,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி அதை சாப்பிட்டு அவருக்கு பிரச்சனை எச்சானதாக தான் ஒழிய அந்த பிரச்சனையிலேருந்து அவர் ரொம்ப சஃபர் ஆகிட்டார். என்கிட்ட வந்து கேட்கும்போது தான் இந்த கழிவு நீக்க பயிற்சிகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி அவர் வந்து மனுஷன் வந்து நல்லா இருக்கிறாரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, மக்களோட அறியாமை ஒரு பக்கம். இது என்னன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. ரெண்டாவது விஷயம், இந்த சமூகத்தில் வந்து என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, உணவு பழக்கங்கள் தப்பாகிடுச்சு, கலப்படமான உணவுகள் வந்துருச்சு. இது ஆல்ரெடி சொன்னது தான். இதனோட விளைவாகத்தான் இன்றைக்கி வந்து இவங்க வந்து இவ்வளோ பிரச்சனை அனுபவிக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன அடிப்படை தீர்வு அப்படின்னா, எல்லாத்தையுமே சரி பண்ணணும், மன ஒழுங்கு கொண்டு வரணும், தியான பயிற்சி பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரு ஒழுங்கு நிலைக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சரியாக போயிடும். எந்த மருந்தும் தேவையில்லை, எந்த மருத்துவரும் இதுக்கு தேவை கிடையாது. மனிதரை தவிர்த்து வேறு எந்த உயிர்களாவது தனக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டுருச்சு, தனக்கு பெண்மை குறைவு ஏற்பட்டுருச்சுன்னு மருத்துவத்தையோ மருத்துவரையோ நாடி போகுதா?
இல்லை. அப்போ இயற்கையாகவே படைத்த எல்லா உயிர்களுக்குமே காமனான விதிகள் தான். யார் இல்லைன்னா இதன் மனிதன் மட்டும்தான் தனக்கு படைக்கப்பட்ட விதிகள்லேருந்து படைக்கப்பட்ட இயல்புகள்லேருந்து நிறையா மாறி யோசிக்கிறது, இயல்புக்கு மாறாக சிந்திக்கிறது, இதெல்லாம் மனுஷங்க தான் செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ மனிதனை என்னை ஏமாத்துறதுக்கு ரொம்ப சிம்பிளாக போயிடுது. ஒருத்தருடைய அறியாமையும் அவங்களுக்கு சொல்லக்கூடிய அதாவது ஒரு விளம்பரம் வந்து பார்த்தேன் நான், ஒன்று போதும் நின்று பேசும், இது ஒன்றே போதும், ஆஹா ஓஹோன்னு விளம்பரம்லாம் வருது. பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், ஓகே இது நல்ல ப்ராடக்டாக இருக்குன்னு நம்பி போகிறது தான். ஏன் ஆசை வார்த்தைகளுக்கு நம்ம வந்து விலை போகணும்? பேசும்போதே தெரியுது இது ஆசை வார்த்தை அப்படின்னு. உங்கள் பேசும்போதே உங்களுக்கு தெரியுதா இல்லையா இது ஆசை வார்த்தை தான் இல்லையான்னு? கண்டிப்பாக தெரியுதா இல்லையா? அப்போ அப்போ அவன் மார்க்கெட்டிங் பண்ணுறவன் கண்டிப்பாக பொருளை விற்கிறதுக்கு ஏமாற்ற தான் செய்வாங்க. நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ பக்கமாக கூட ஒரு ஐபிஎஸ் ரவி அவர் வந்து ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆண்மை குறைவுக்குன்னு மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிடாதீங்க, இது கிட்னியை நேரடியாக பாதிக்குது, தரமற்ற மருந்துகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களோட கிட்னி நேரடியாக பாதிக்குங்கிறத ரவி ஐபிஎஸ் அவரே வந்து ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்களே சொன்னீங்க இதில் வந்து போலியான நபர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று மட்டும் போதும் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விளம்பரங்கள் கொடுக்குறதுல யார் நல்லவங்க, யார் வந்து முறையான டாக்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி நாங்கள் நம்புறது? ரொம்ப சிம்பிள். நல்ல மருத்துவருக்கு எதுக்கு விளம்பரம்? ரொம்ப சிம்பிளான நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான். நல்ல மருத்துவருக்கு எதுக்கு விளம்பரம்? ஒருத்தர் வாங்கி சாப்பிட்டு குணமானார் அப்படின்னா அவர் 2 பேர்த்த ரெஃபர் பண்ண போகிறாரு. சிம்பிள். ஒரு நல்ல மருத்துவர் அப்படிங்கிறவர் வந்து விழிப்புணர்வு தான் கொடுக்கணுமே ஒழிய என்கிட்ட இப்படி வாங்க, இது சாப்பிட்டா இது சரியாயிடும்னு எந்த படித்த மருத்துவர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க. நல்லா பிடிச்சிக்கங்க. பிஎன்ஒஎஸ் முடித்த டாக்டர் ஆகட்டும், பிஎஸ்எம்எஸ் சித்தாப்பட முடித்த டாக்டர் ஆகட்டும், அலோபதி மருத்துவர்களாகட்டும், இல்லை ஹோமியோபதி, அடுத்தது ஆயுர்வேதா, எந்த மருத்துவம் படித்த பட்டதாரி மருத்துவர்கள் எப்போவுமே இது எங்கிட்ட வாங்கி சாப்பிடுங்க சரியாக போயிடும்னு யாருமே எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதில் 2 விஷயம் இருக்குது. அப்படி கொடுக்கக்கூடாதுங்கிறது சட்டமும் இருக்குது. இப்படி ஒரு வேர்டை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாகவும் இருக்குது. 2வது என்ன அப்படின்னா, படித்த மருத்துவர்கள் இந்த மாதிரி ஃபேக் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல மருத்துவருக்கு விளம்பரம் தேவையில்லை. 2வது படித்தவங்க யாரும் இப்படி வந்து நடந்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்களே தான் சொல்லியிருந்தீங்க, ஒருத்தர் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து தரமானதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மருந்து தரமானதா தரம் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு கிடையாது. 2வது வந்து நீங்களும் நிறைய குறிப்புகள் சொல்கிறீங்க. ஸோ அந்த குறிப்புகள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்பகத்தன்மை உடையது அப்படிங்கிறத நாங்கள் நம்புறது. சூப்பரான கேள்வி. அருமையாக அவருக்கு ஒரு செக் வச்சு எனக்கே ஒரு செக் வச்ச மாதிரி ஒரு கேள்வி வச்சிட்டிங்க. அதாவது சித்த மருத்துவத்திலே வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, முதல்ல மருந்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா வேரும் தலையும் சாப்பிடணும் ஃபஸ்ட்டுங்களா. இதுதான் சித்த மருத்துவத்தோட அடிப்படை கொள்கை. உங்களுக்கு ஒரு தொந்தரவு வந்துச்சுன்னா ஒன்று ஒரு செடியோட வேரை சாப்பிடுங்க, அதனோட இலையை சாப்பிடுங்க. அதையும் சாப்பிட்டு சரியாகலைன்னா பற்பசந்தூரத்துக்கு போங்க. இப்படிங்கிறத சித்த மருத்துவமே அடிப்படை மருத்துவத்துக்கு வேர் பார்த்து இலைப்பார், இல்லை என்றால் பற்பம் செந்தூரம் செல் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனே வரும். எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, பட் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது பேசிக் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் தான் நம்ம சொல்கிறதே. அமுக்குரா சூர்ணம் இருக்குது அப்படின்னா அமுக்குரா சூர்ணத்தை வந்து அமுக்குரான் வந்து கிழங்கு வந்து நம்ம வாங்கிட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து பாலாவி கட்டு அடியில் பால் ஊற்றி அதை கொதிக்க வச்சு அந்த பாலாவி எல்லாமே அந்த அமுக்குரான் கிழங்குக்குள்ளே இறங்கணும். அது இறங்கினதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் காய வச்சு அரைச்சி பொடி பண்ணால் அதுதான் சுத்தமான அமுக்குரான் சூரணம். ஸோ இதை வந்து நம்ம வீட்லேயும் செய்யலாம். இல்லை சித்த மருத்துவர்கள் யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு கூட நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வந்து பாலில் போட்டு குடிச்சிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி முதல்ல நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். நீர்மூலி விதையை நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியும் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமும் ஒரு டம்ளர் பாலில் 1/2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அதை இறக்கி நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஆற்றி குடித்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இதிலேயே க்யூர் ஆகிடும். பெரிய பெரிய மருந்துகளை நாடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி சப்போஸ் என்ன ஃபுட் சப்ளிமெண்ட் ட்ரை பண்ணாலும் வேலைக்கு ஆகலை அப்படிங்கிற பட்சத்து தான் நம்ம இந்த பருப்பம் செந்தூரம் இதெல்லாம் போகணும். இந்த பேசிக் அடிப்படை கூட நமக்கு மக்கள்கிட்ட வந்து இந்த விழிப்புணர்வு இல்லாதது வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலை தான்.
ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க 30,000 செலவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. 30,000 50,000 செலவு வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. பட் ஆனால் அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கல அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த மருந்துகள் வந்துட்டு நீங்கள் என்ன சார்ஜஸ் பண்ணுறீங்க? அதே மாதிரி தானா, இல்லை எப்படி? எனக்கு தெரியல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒருத்தங்க ஒரு தொந்தரவு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அமுக்குரா சூரணம் சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்னா, அந்த அமுக்குரா சூரணம் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும். ஒற்றை மூலிகை, அதாவது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒற்றை மூலிகையில் நீங்கள் மருத்துவம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். பல மூலிகைகள் கலந்து ஒரு மருந்தை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்டம் படித்த மருத்துவராக இருந்தால் மட்டும்தான் பல மூலிகைகளை கலந்து நீங்கள் வந்து மருத்துவம் கொடுக்கணும். ஒற்றை மூலிகையை கொடுக்கறதுக்கு யார் வேணால் கொடுக்கலாம், ஓகேங்களா? அது சூரணமாக மாற்றி கொடுக்கலாம். அமுக்கரா சூரணங்கிறது அந்த ஒரு பொருள் மட்டும்தான். ஓரிதழ் தாமரை பொடிங்கிறது ஒன்று மட்டும்தான். நீர்மூலி விதைங்கிறது அது ஒன்று மட்டும்தான். பட் இதையெல்லாம் நான் ஒரு ஆள் கலந்து கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக பட்டம் பயின்ற மருத்துவராக தான் இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம கொடுக்கறது எல்லாமே இந்த நிலப்பனக்கிழங்கு அப்படின்னா, இந்த நிலப்பனக்கிழங்கு, நாட்டு மாட்டு நெய், சுத்தமான மலத்தேன், கூடவே ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டு செய்யக்கூடியது இந்த நிலப்பனக்கிழங்கு லேகியம். இது வாத உடல் சார்ந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஜாதிபத்திரிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜாதிபத்திரி, நாட்டு மாட்டு நெய், அதுக்கப்புறம் தேன், கரும்பு சாறு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு அரைச்சி ஜாதிபத்திரியில் லேகியம் பண்ணுறோம். குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு கடுக்காயில் லேகியம் பண்ணுறோம். கடுக்காயை வந்து உடச்சி வெயிலில் காய வச்சு, அதுக்கப்புறம் அரிசி தண்ணியில் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் சோற்றுக்கற்றாழை பாலில் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை நாட்டு மாட்டு பாலில் ஆவி கட்டி, அதுக்கப்புறம் அரைச்சி பொடி பண்ணி சுத்தமான மலத்தேனில் வந்து நம்ம அரைச்சி லேகியமாக கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் தான். நான் மருந்து எல்லாம் எதுவும் விற்கிறது கிடையாது. நான் மருந்து விற்கிற அளவுக்கு நான் படித்த பட்டதாரி மருத்துவரோ இல்லை அனுபவ வைத்தியரோ கிடையாது, பரம்பரை வைத்தியரோ கிடையாது. பட் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் சப்ளிமெண்ட்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து உடம்பை வந்து தயார் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பெரண்டுப்புன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு டன்னு பிரண்டையை எரித்து சாம்பலாக்கி அதில் வந்து தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி கொதிக்க வச்சாங்கன்னா ஒரு வகையான உப்பு கிடைக்கும். அந்த உப்பு ஒரு அரிசி என்ன அளவு இருக்குமோ அந்த அளவு எடுத்து வெறும் வயிற்றில் 2 ஸ்பூன் நெய்யை உருக்கி அந்த அரிசி அளவு அதை போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்கனாலே 48 நாட்கள்லேயே அவங்களோட விந்துடைய மனம் வந்து மாற ஆரம்பிக்கும், கெட்டிப்படும். அவங்களுக்கு ஆண்மை சார்ந்த சிக்கல்கள் நிறைய குணமாகும். அதாவது ஆண்மை குறைவுங்கிறது வந்து நுரையீரல் கெட்டு போனாலும் வரும், கல்லீரல் கெட்டு போனாலும் வரும், இருதயம் கெட்டு போனாலும் வரும், குடல் கெட்டு போனாலும் வரும், மனம் கெட்டு போனால் வரும், உணவு பழக்க வழக்கங்கள் கெட்டு போனால் வரும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து பட்ஜெட் கம்மியிலேயே நான் அவங்களுக்கு வந்து நல்ல தரமான மருந்துகள் மீன்ஸ் நம்ம சப்ளிமெண்ட்ஸு, தரமான சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அதன் மூலிமா படிப்படியாக ரெக்கவரி ஆவாங்க. பட் எனக்கு சாப்பிட்டா இமிடியேட்டாக ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா அதற்கு விலை உயர்ந்த மருந்துகள் படித்த மருத்துவர்கள் பிஎஸ்எம்எஸ் அவங்கள மாதிரி முடித்தவங்ககிட்ட போய் எனக்கு வேணும், இந்த மாதிரி காஸ்ட்லியான மெடிசன் வேணும் அப்படின்னா அவங்களே அவங்க கைப்பட செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சித்த மருத்துவர் தனக்கிட்ட வரவங்க கிட்ட சொந்தமாக கைப்பட மருந்து செஞ்சு அவருக்கு கொடுக்கலாம். ஆனால் அதை அவர் வந்து பிராண்டு பேக்கெட்டாக போட்டு வெளியில் வந்து மற்ற மருத்துவர்களுக்கு சப்ளை பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு அது வந்து இது பண்ணக்கூடாது. தங்கிட்ட வரவங்களுக்கு அது அவங்க நேரடியாக கொடுக்கலாம். சூப்பர் சார். நான் இப்போது உங்ககிட்ட இந்த ரொம்ப அழகாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதெல்லாம் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் அது நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது பணங்கிறது ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயந்தான், பட் நீங்களும் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியாது. நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, மக்கள் சார்பாக வந்துட்டு மக்களுக்கு எப்படியும் வந்து இது என்ன அமௌண்ட்டாக இருக்கும் இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்டேன். நீங்கள் என்ன சார்ஜஸ் பண்ணுறீங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ எங்கிட்ட வரவங்ககிட்ட நான் கேட்குற விஷயம் என்னென்னா, உங்களால் எவ்வளோ பொருளாதாரம் செலவு பண்ண முடியும்? ஓகே, தயவு செஞ்சு யார்கிட்டையும் கடன் வாங்கிட்டு வந்து வாங்காதீங்க. ஒரு 1500 ரூபா தான் உங்களால் செலவு பண்ண முடியும்னா அதுக்கு மட்டும் பொருள் வாங்குங்க, எக்ஸ்ட்ராலாம் வேண்டாம். இல்லை என்னால் ஒரு 3000 ரூபா செலவு பண்ண முடியும் அப்படின்னா 3000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் பொருள் வாங்கிக்கோங்க. சார் எனக்கு பணம்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்கன்னா ரொம்ப சிம்பிள். படித்த சித்த மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் டேரெக்டாக நான் அனுப்பி வைக்கிறது, இல்லைனா அவங்கக்கிட்ட நான் வந்து பேச வச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா அவங்கள அணுக வச்சு அவங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக இப்போ மருந்தாகவும் வாங்கிக்கிங்க, இல்லை சப்ளிமெண்ட்ஸ் வேணாலும் சப்ளிமெண்ட்ஸாகவும் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணிடுறது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரியே பொருட்களை வாங்கிக்கலாம். இதில் வந்து அவ்வளோலாம் கிடையாது. உடனே எதையுமே நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது.
ஸோ பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப சிம்பிளாக அப்படின்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயே அவங்களுக்கு வந்து மருத்துவம் கொடுக்கலாம். என்னால் முடியாது, இந்த பெரிய தொந்தரவாக இருக்குன்னா நான் நல்ல படித்த பிஎஸ்எம்எஸ் முடித்த நல்ல பட்டதாரி மருத்துவர்கள்ட்ட நான் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் இவங்ககிட்ட பார்த்து நீங்கள் மருத்துவம் படித்து மருத்துவம் எடுத்து குணப்படுத்துங்க அப்படிங்கிறது நான் ரெஃபர் பண்ணிடுறது. ஓகே சார், சூப்பர் சார். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்க இப்போ கடன் வாங்கிட்டு வர வேணாம், 1000 ரூபா பட்ஜெட்டாக அவங்கக்கிட்ட இருக்கா, அதே மாதிரி 2500 இருக்கா, 3000 இருக்கா, அவங்க பட்ஜெட் அவங்கக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை கொண்டாந்து கொடுத்தா அவங்களோட நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருந்தில் வந்துட்டு அவங்களுடைய பிரச்சனை சரியாகுமா? சொல்லுங்கள். முதல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கா, சரி, இல்லை மனசு சார்ந்த பிரச்சனை இருக்கா, இல்லை லைஃப் ஸ்டைலில் பிரச்சனை இருக்காங்கிறத நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு நோயை குணமாக்குறதுக்கு அதிகமாக செலவு பண்ணாதான் அதை குணமாக்கணுங்கிறத வந்து அவசியம் இல்லை. இல்லை ஒரு நிமிஷம். இப்போ நம்ம பேசிட்டு வந்து ஆண்மை குறை பிரச்சனை பற்றி மட்டும்தான், ஓகேவா? மற்ற பிரச்சனைகளை பற்றி கிடையாது. ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கும் நான் சேர்த்தே தான் சொல்கிறேன். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை குணப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்றைக்குமே மக்கள்கிட்ட ஒரு பிம்பம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டு செலவு பண்ணாதான் தன்னுடைய பிரச்சனையை குணமாகும் அப்படிங்கிற மாதிரியான பொய்யான பிம்பம் தான் மக்கள்கிட்ட இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. பட் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. குறைந்த பொருளாதாரத்திலே நல்ல தரமான, இப்போ ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஎஸ்எம்எஸ் மருத்துவர் இருக்காங்க. கூலி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க, அந்த 100 நாள் வேலை கூலி வேலைக்கு போயிட்டு வராங்க இல்லையா, அவங்க இடுப்பொலி மூட்டு வலியோடு வந்தாங்க அப்படின்னா 15 நாளைக்கு மருந்து வெறும் 200 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாராம். நினச்சி பாருங்க, கொடுக்கணும். ஒருத்தவங்களை உண்மையாலுமே மனசார குணப்படுத்தணும்னு நினச்சாங்க அப்படின்னா சாத்தியம் இல்லையா? சாத்தியம்தான். அப்போ என்னாலையும் இது சாத்தியம்தான். அப்போ உங்களால் முடியுன்றீங்க. எந்த அளவுக்கு அவங்ககிட்ட பட்ஜெட் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால் மருந்து கொடுக்க முடியுன்றீங்க. இல்லை, நான் நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் மருந்து கொடுப்பதே கிடையாது, சப்ளிமெண்ட்ஸ் தான் நான் கொடுக்குறேன். என்னால் சில விஷயங்களை வந்து அவங்க டயக்னோஸ் பண்ணும்போது இல்லை இது கொஞ்சம் பெரிய சிவியரான ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப நானே ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவேன், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சித்தா டாக்டர்ஸை போய் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு சித்தா டாக்டர் யாராவது தெரியாதவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு சித்த மருத்துவரை ரெஃபர் பண்ணுவேன். அது பார்க்குறதும் பார்க்காததும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போது நீங்கள் சொல்கிற சித்த மருத்துவராகட்டும் மற்ற மருத்துவர்களாகட்டும் அவங்க உண்மையான மருத்துவர்கள் தான் கரெக்டான மருந்துகள் கொடுப்பாங்க. நாங்கள் எப்படி நம்பி போகிறது? ஏன்னா இப்போ நாங்கள் வர்றது உங்களை நம்பி தான், ஓகேவா? நீங்கள் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பீங்க, நல்ல ஒரு வழிமுறையை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் உங்களை நம்பி வரோம். ஏன்னா உங்களுடைய பதிவுகளில் வந்து மக்கள் நிறையா பார்த்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு நிறைய பயன்கள் பெற்றிருக்காங்க. ஆனால் மற்ற மருத்துவர்கள் வந்து உங்களை மாதிரி இருப்பாங்கிறத நாங்கள் எப்படி நம்பி போகிறது? சொல்லுங்கள். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, தாமுக்ரா சொர்ணம், நிலப்பண கிழங்குலையும் இதெல்லாம் நானே செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். எனக்கு குருமார்களுக்கு தான் ரெஃபர் பண்ணுறேன். என்னுடைய குருமார்களுக்கு, அவங்களாம் லெஜெண்ட்ஸு. என்னால் முடியாததை அனுபவம் சார்ந்த படித்த பிஎஸ்எம்எஸ் பட்டதாரி மருத்துவர்கள் தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சில சப்ளிமெண்ட்ஸ் பற்றி சொன்னீங்க, அதாவது அமுக்ரா சூரணம் இதெல்லாம் இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக தான் செய்கிறீங்களா? அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸோட குவாலிட்டி அஷூரன்ஸ் என்ன? அதை எப்படி நாங்கள் நம்புறது? நீங்கள் சரியான முறையில் தான் நீங்கள் வந்து இதை தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறது எப்படி நாங்கள் நம்புறது? நல்ல கேள்வி இதெல்லாம். பட் என்ன அப்படின்னா, இந்த சப்ளிமெண்ட் செய்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கம்பசூத்திரம் அப்படி பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் நமக்கு இதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் பக்குவம் வேணும். அந்த சப்ளிமெண்ட்டு ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். பட் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி செய்கிறது, நீங்களே எப்படி வீட்டில் செய்கிறதுங்கிறதுக்கான வீடியோ பின்வரும் நாட்களில் நம்மளோட யோகம் சேனல்லே டெலிகாஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதனுடைய செய்முறை எல்லாமே வீடியோ எடுத்து உங்களுக்கு வீடியோவிலே நம்ம போட்டு காட்டி நம்ம இடத்துல நம்ம இதிலே செஞ்சு எப்படி நீங்கள் சில பொருட்கள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சில இடங்களில் நீங்கள் ஒரு சில பொருட்கள் வெளியில் போய் வாங்கிட்டு வந்து இதை எப்படி நீங்களே இதை வந்து வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறதையும் பின்வரும் நாட்களில் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதை நீங்கள் என்னென்னா நீங்கள் செய்ய அது உங்களுக்கு பின்வரும் நாட்களில் உங்களுக்கு அது வந்து பழகிரும். அதை நீங்கள் அந்த பக்குவத்தோடு நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறப்ப நீங்களே அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எங்ககிட்ட கூட வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. சூப்பர் சார். இவ்வளோ நேரம் வந்துட்டு பிரச்சனை உள்ளவர்கள் சார்பாக நான் வந்துட்டு நிறையா கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்டோம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. ஸோ அதுக்கு ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த விஷயம். ஸோ இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க சார்பாக தான் நாங்களாம் 2 பேரும் சேர்ந்து கொஸ்டின்ஸ் கேட்டோம். ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி.
ஸோ எவ்வளவோ பேர் வந்து இந்த தாம்பத்தியத்தில் வந்துட்டு பிரச்சனை இருக்காங்க, அதாவது ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கிறவங்க வந்துட்டு கோயிலாக போய் சுற்றி, கோயில் குளங்களாக போய் சுற்றி குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய கோயில் குளங்களுக்கு போய் சுற்றி அங்கேயும் வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுனால தான் தெய்வமாக உங்களை நம்பி வர்றாங்க, மருத்துவர்களை நம்பி வராங்க. தயவு செஞ்சு அவங்கள ஏமாற்றத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களை தான் நம்பி வராங்க. சரி, நம்ம இந்த பிரச்சனைக்காக போகிறோம், அவங்ககிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்றோம், நமக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு தான் உங்ககிட்ட வராங்க. ஆனால் வந்து எவ்வளோ தான் பணம் செலவு பண்ணாலும் அவங்க பணமும் லாஸ் ஆகி, அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி, ஸோ அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்து, இதெல்லாம் எதனால்? உங்களால் முடியும்னு சொல்லுங்கள். இல்லைனா வேற ஒரு மருத்துவரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி விட்ருங்க. அது ஒரு உண்மையான மருத்துவர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள ரெஃபர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இப்படி ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும், பட்டு பிற்காலத்தில் வந்து அது வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பாதிக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு தவறை பண்ணாதீங்க. என்ன விவர்ஸ், நீங்கள் அதாவது இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தயவு செஞ்சு யார் உண்மையான மருந்துகள் கொடுக்குறாங்க, உண்மையான மருத்துவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நல்ல மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது. அது வரைக்கும் பாஷா. ஸோ இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹீலர் சக்திவேல் சார்ட்ட பேசிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.